தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி உடைந்து விட்டதா? வெளியான தகவலால் அதிர்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள். அதாவது கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் கொலைக்கான காரணங்கள் என்ன, மேலும் கொலையாளிகள் நேரடியாக சரணடைந்த நிலையில் அவர்களது தலைவர்கள் யார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்துள்ளது. இது தொடர்பாக செம்பியல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் விசாரணையில் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த திருவெங்கடம் உள்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் மொத்தம் 3 நபர்கள் திமுகவினர் நிர்வாகிகளில் சொல்லப்படுவதாகவும் அவர்களது தூண்டுதலின் பெயரில்தான் நாங்கள் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினோம் என்று கொலையாளிகள் வாக்குமூலமும் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று அதிகாலை போலீஸ் காவலில் இருந்த திருவெங்கடத்தை என்கவுண்டர் செய்த சம்பவமும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், திமுகவினர்கள் இதில் தொடர்படுத்தி இருப்பதை வாக்குமூலமாக கொடுத்திருப்பதால் இது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையால் முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருவெங்கடத்தை என்கவுண்டர் என்ற முறையில் தீர்த்து கட்டிவிட்டார்கள் காவல்துறையினர்கள். சிறுபான்மையினர்களது கொலை சம்பவங்களை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சிக்கு தொடர்பு இல்லாமல் நடத்துவது சாத்தியமே கிடையாது. அதுவும் மாநில கட்சியின் தலைவருக்கு தற்பொழுது மிகப்பெரிய காவல்துறை அறியாமலேயே கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அது ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பெயரிலும் அவர்களது பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதை செய்திருப்பார்கள் என்ற எல்லோருக்கும் இது நன்றாகவே தெரியும். விசாரணையின் பொழுது எதற்காக என்கவுண்டர் செய்ய வேண்டும்? காவல்துறையே இவர்களை தேடி கைது செய்யவில்லை, கொலை செய்துவிட்டு நேரடியாக இவர்களே ஆஜராகி இருக்கிறார்கள். பிறகு எதற்காக என்கவுண்டர் செய்ய வேண்டும்? இவர்கள் எப்படி தப்பித்து ஓடுவார்கள் என்ற ஒவ்வொரு கேள்விகளும் கேட்கப்பட்டு வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலை வழக்கில் சிக்கியுள்ள திமுக நிர்வாகிகள் அருள், கலை, மா. சீனிவாசன் மற்றும் சதீஷ் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் எப்பொழுது வாயை திறப்பார்? கூட்டணி பற்றியான கட்சிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கட்சியின் தலைவர்கள் இதை பற்றி வாயை திறப்பார்களா? அவர்களது வாழ்வுரிமைக்காக போராடுகிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற திருமாவளவன் இதை பற்றி பேசுவாரா? மற்றும் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கூட்டணி கட்சிகள் இதை பற்றி வாயை திறப்பார்களா? உண்மைக்கு புறம்பாக இருக்கின்ற திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.